முதலமைச்சர் அப்படின்னு பயங்கரமா 17 தீர்மானம் நிறைவேற்ற அத்தனை தீர்மானம் உங்களுக்கு கண்டனம் தெரிவித்தார். உங்களது திமுக வெர்சஸ் டிவிகேன்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? திமுகவை நினைக்காம யாரும் இருக்க முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். அதனால் வேறு கட்சி இதில் சேர்த்துருந்தா கூட சரி வேறு கட்சிகள் இருக்கான்னு நினைக்கலாம். அதனால் திமுக தான் மெயின்னு அவர் மட்டுமல்ல எல்லோருமே கருதுகிறார்கள். நீங்கள் கேட்ட கேள்வி கூட நீங்களும் அப்படி தான் நினைக்கிறீங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம். அதனால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு கொள்கையை வகுத்து அந்த கொள்கையில் அடிபெறலாமல் போய் கொண்டிருக்கிறது. அது என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அது ஆட்சிக்கே ஆபத்து வந்தாலும் கலைஞர் காலத்திலையும் சரி எந்த காலத்திலையும் சரி சில கொள்கைகளை நம்முடைய பெரியார், அண்ணா, கலைஞர் தொடர்ந்து கொண்டு வந்த அந்த கொள்கைகள் என்பது சாதாரணமானது அல்ல. அதை முழுமையாக தமிழ்நாடு கடைபிடித்து தொடர்ச்சியாக செய்த காரணத்தால் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை முழுமையாக கொண்டு வந்திருக்கிறது. அது தென் மாநிலங்களுக்கும் அது பொருந்தும். இதுதான் நமக்கு இப்பொழுது தண்டனை வருவதற்கு காரணம் என்றால் இதை யார் ஒத்துக்குவாங்க? இதெல்லாம் அரசியல் அல்ல. இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமையிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செய்கிறார்கள். சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது எடப்பாடி தலைமையில அணியினர் அமித்ஷா சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் செங்கோட்டையன் தனியாக போய் சந்திச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் அவருக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இது எப்படி பார்த்துருக்கீங்க? நான் அந்த ஒரு மாதிரியும் பார்க்க முடியல. அவங்க இடத்தை கேட்டுட்டு வேணால் நான் எதாவது சொல்ல முடியும்னா சொல்கிறேன். எனக்கு எப்படி தெரியும்? அதை பற்றி நாங்கள் என்ன சொல்ல முடியும்? அவங்க அசம்பிளி நடக்கும்போது போயிருக்காங்க. அதுக்கு பின்னாடி செங்கோட்டையும் போயிருக்காரு. இதெல்லாம் பேப்பரில் நீங்கள் கொடுக்குற செய்தியாக தான் எங்களுக்கு தெரியுது. வேறு எந்த செய்தியும் எங்களுக்கு தெரியாது. இல்லை, என்னுடைய கருத்து அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த கட்சியை அவங்க நல்லா நடத்திட்டுங்கிறது தான் எங்களுடைய அடிப்படையான எண்ணம். நீங்கள் தலைவரே கூட நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இந்த கட்சியினுடைய தலைவர் நாங்கள் அங்கே இருக்கிறோங்கிறதுக்காகலாம் பாராட்டல. அங்கே பேசுகிற பொழுது ஒரு வார்த்தை சொன்னார். கொஞ்சம் அவங்களுக்கு வருத்தம் வருமோ என்ற சந்தேகம், எதிர்கட்சிக்கு வருத்தம் வருமோ என்ற சந்தேகம். உடனே அவரே எந்திரிச்சார், யாருமே கேட்கல, முதலமைச்சரே எந்திரிச்சார். அந்த ஒரு வார்த்தையை நான் சொன்னேன், அதில் உங்களுக்கு ஏதாவது வருத்தம் என்றால் அதை நான் அப்படியே திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ எந்த அளவுக்கு எதிர்கட்சிகளை மதித்து இன்றைக்கு இந்த கட்சி நடந்து கொண்டிருக்கிறது, ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். அந்த கட்சி நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். ஓட்டுக்காக காங்கிரஸ் கூட்டணி, நோட்டுக்காக பாஜக கூட்டணி, விஜய் குற்றம் சார் உங்களுக்கு அவங்களுக்கு ரகசியமா இருக்கு. டாஸ்மாக் பேரில் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கணும்னு சீமான் கேட்டுருக்காரு. அதை பற்றி என்ன சொல்றீங்க? எல்லாம் திருப்பி அங்கே கேட்க சொல்லுங்க. யார? மத்திய அரசையா? அங்கே கேட்க சொல்லுங்க. சரி, நீங்கள் ரகசிய கூட்டணி வச்சுட்டீங்க. அதனால குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பாஜக அரசு நேரடியாக நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏங்க கூட்டணின்னா அப்புறம் எதுக்குங்க ரகசியமா நேராக வச்சுட்டு போகிறோம்? பாஜக இங்கே பாருங்க, திமுகவை பொறுத்தவரையிலும் ரகசியமாக போய் அண்டர் கிரவுண்டில் இதுவரையிலும் வேலை செஞ்சது கிடையாது. நேரடியாக உண்டுன்னா உண்டு, இல்லைன்னா இல்லை. அன்னைக்கு கலைஞர் பாஜகவோட கூட்டணி வைத்தார். வெளிப்படையாக எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வச்சார். அதுக்கு பின்னாடி பிரேக் பண்ணார். அதையும் பிரேக் பண்ணும்போதும் சொல்லிட்டு தான் பண்ணார். இதெல்லாம் ரகசியமாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கே எங்களுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது. நாங்கள் ஆதங்கத்தில் அதில் சொல்லலை, திமிரில் சொல்லலை, வலுவாக இருக்கிறது. காரணம், எல்லா இடத்துலையும் எங்களுடைய தோழமை கட்சி ஒவ்வொன்றும் பொதுமக்களுடைய பிரச்சனையை அவர்கள் முதலமைச்சருடைய கவனத்திற்கு உடனே கொண்டு வருகிறார்கள்.